வெல்கம் டு ஷேர்ஸ் கி துனியா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பேக்கிங் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாமே ஒரே வீடியோவில் நான் போட்டுற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ட்ராவல் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணதில் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் தான் நான் எடுத்தேன். ஸோ கொஞ்சம் ரேரான இருக்கிறது தான். எந்த கண்ட்ரி போனாலும் நமக்கு எல்லா க்ராசரி கிடைக்கும், பட் சம் ஆஃப் இது நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது இல்லையா? ஸோ அதுக்காகவே கொஞ்சம் க்ரோசரிஸ் மட்டும் பேசிக்கான இது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் எல்லாம் நம்ம எங்கே போகிறோமோ அங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. மெயினாக இந்த அனில் சேமியாலாம் நம்ம இந்தியாவில் எங்கே கிடைக்கிற மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அது அண்டு கொஞ்சம் இந்த மாதிரி பாப்பட் டைப்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்தமாரி வெரைட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் பேக்கெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது கிடைக்காத பொருளாக மட்டும் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக அது பில் போட்டாச்சு. ஸோ ஜஸ்ட்டு இந்த வைப்ஸ் வந்து ஒரே ஒரு வைப்ஸ் எடுத்தேன் பேபிக்காக. ஸோ வைப்ஸ் வந்து நம்ம காம்போவாக நான் எப்போவுமே வாங்கிப்பேன். இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுப்போன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அடுத்தரில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ டேடிக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் பன்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மம்மி அது வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் வீட்டுக்கு கொஞ்சம் பட்டர் ப்ரெட் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் 3-4 டேஸ்க்கு அப்புறம் என்னோடய மதர்-இன்-லா வீட்டுக்கு போயிட்டு அங்கே தேவையான எனக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். தென் அதுக்கு ஈவினிங் வந்து நாங்கள் கொஞ்சம் கடத்தரில் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஷாப்பிங் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நான் எனக்கு கொஞ்சம் அபாயா எனக்கு ஹிஜாப்ஸ்லாம் வாங்குகிற வேலை இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மீன்ஸ் பேபி பார்ன் ஆகி நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக நான் என்னோட ஹஸ்பண்ட் ஸோ பிரின்சஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது போய் சாப்பிட்டு வருவோம், வெளில டின்னர் மாதிரி போவோம்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி ஸோ எங்கே போனோம், கிரில் அண்ட் ஷேக். ஸோ அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்கார விடலை மேடம். ரொம்ப இங்கே அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஏசியும் இருக்குது சில்லுன்னு அண்ட் மெயினாக அங்கே சோஃபா மாதிரி இருந்துச்சா. ஸோ அதை வச்சு அப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருப்போம், சரி அமைதியாக உட்காருவாங்கன்னு பார்த்தா முடியல. மேடம் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படி இப்படி பண்ணுறதும் போகிறதும் இப்படி தான் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இஸ்மாக்கு ஆர்டர் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவங்க இது மட்டும் தான் சாப்பிட முடியும். ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஆர்டர் பண்ணது என்னமோ, பட் அவங்க என்ன ஒரு 2-3 தான் சாப்பிடுவாங்க, பேலன்ஸ் நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து டிக்கா பர்கரும் பீஸாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் மேலே இந்த ஆர்கனோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு தான் அவள் பார்த்தா. அடுத்தது இவங்க எங்களை சாப்பிடவில்லை. நம்ம சாப்பிட்றத அவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் அவளுக்கு பிடிச்ச ரைம்ஸை வச்சு விட்டுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கையில் கொடுத்துட்டு ஸோ சாப்பிட்டுக்கிட்டே மேடம் ரொம்ப இதுவாக அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் போட்டாச்சு. அங்கேருந்து கிளம்பியாச்சு. பட் அங்கே போய் சாப்பிட்டது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை எங்களுக்கு. வெளியே இருக்க அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு நம்ம உள்ளே ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாட் சாட்டிஸ்ஃபைடு தான் சொல்லலாம். ஸோ அங்கேருந்து கிளம்பினாங்க, வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே என்னோடய மதர்-இன்-லா வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த என்னோடய திங்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ எந்த திங்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போகணுமோ, எது இங்கே வச்சுட்டு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த கிளிப்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் எனக்கு வெட்டிங்க்கு எங்கள் மம்மி வீட்டிலேருந்து போட்டது. ஸோ அப்படியே இருக்குது. ஏன்னா நிறைய கிளிப்ஸும் போட்டாங்க. மெயினாக நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கவும் முடியாது. இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டைலுக்காக வச்சுப்போம் சைடில். ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ என் பிரின்சஸ்க்கு தான் இது யூஸ் ஆகவே போகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒன்ஸ் தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதிகமாக யூஸ் ஆகிறது இந்த கேட்ச் கிளிப்ஸ் மட்டும் தான். நான் இது மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப வேறு எதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணணும்லாம் லைக்கே பண்ண மாட்டேன். எப்போயாவது ரொம்ப ஓகே பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் மட்டும் தான் எப்போயாவது. ஸோ இந்தமாரி ஸ்டோன் கிளிப்ஸ்லாம் அதிகமாக தேவைப்படாது சொல்லிட்டு தேவைப்படாததெல்லாம் ஒரு இதில் வச்சுட்டு எது நீடடோ பேசிக்கான நீடர் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டேன். ஸோ அடுத்தது வந்து என்னோடய லக்கேஜ் பேக் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டேன். ஸோ மம்மி தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வச்சிட்ருக்குள்ளே ஏதாவது அட்டை பாக்ஸ் இந்தமாதிரி பாக்ஸ் உள்ள ஐட்டம்ஸ்லாம் பாக்ஸஸ் எல்லாமே எடுத்துட்டேன். ஏன்னா அது ஒரு வெயிட் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா? ஸோ பாக்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெறும் அதுக்குள்ளே இருக்க திங்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு லக்கேஜும் மேனேஜ் ஆகும். ஸோ என் பிரின்சஸ்க்காக டேடி வந்து ஃபேன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஹேண்ட் ஃபேன் இருக்கும்ல, ஸோ நம்ம எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி முன்ன ஒன்று இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒயிட் கலரில். இப்போ வந்து கொஞ்சம் நியூவாக கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக பண்ணுற மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த அட்டைப்பட்டி எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த ஃபேனை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வீடே அப்படியே ரெண்டாக இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு ரூமே அப்படியே ரூம் மாதிரி இல்லை, குடோன் மாதிரி எல்லா திங்ஸையும் நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் தான் இந்த ரூம் அப்படியே ரூமாக இருக்கும் போல். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10-10:30க்கு மேலே தான் வந்து கொஞ்சம் பேக்கிங் முடிச்சிருவோம். அப்போ தான் நமக்கு லக்கேஜ் எப்படி இருக்குன்னு ஐடியா வரும். ஸோ மெயினாக இந்த நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த மேகி இருக்கே, இது வந்து அங்கே கிடைக்காது. மேகி கிடைக்கும், அங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஸ்பைசஸாக வெரைட்டியாக இந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்மளோட இந்த மேகி கிடைக்காது சொல்லிட்டு எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 8 or 10 பேக் மட்டும் நான் இதை எடுத்துக்கிட்டேன். அடுத்தது கொஞ்சமாக பேசிக்கான திங்ஸ் மட்டும், ஏன்னா அடுத்து நம்ம போன உடனே எல்லாமே வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அண்ட் பிரியாணி பண்ணுறதுக்கு வெசல் வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் போனப்போ மம்மி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கு வெசல். இல்லாத இன்னும் தேவைப்படுறத மட்டும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வெயிட் பார்த்துட்டு அதை ஃபைனல் பண்ணியாச்சு. செகண்ட் இது வந்து ட்ராலியில் வச்சுக்கலாம், ஐ மீன் சூட்கேஸில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அந்த சூட்கேஸில் நம்மளுக்கு கேஜிஸ் பத்தலை. ஏன்னா சூட்கேஸாக இருந்தால் நம்ம ஓரளவுக்கு தான் திங்ஸ் வைக்க முடியும், எல்லாமே வச்சிட முடியாது இல்லையா. ஸோ அதனால் திரும்ப அது எல்லாத்தையும் அதில் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. பட் திரும்ப அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அகெயின் வேறு ஒரு காட்டனில் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பெஸ்ட்டு ப்ரிஃபராக இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு கேஜிஸ் கணக்கில் இருந்தீங்கன்னா ஃப்ளைட் ட்ராவல் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நிறையா திங்ஸ் எடுத்துகிட்டு போன மாதிரியும் இருக்கும், வெயிட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுவே சூட்கேஸில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அதோட கேஜியே கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக காட்டும், லக்கேஜ் நம்மளுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அப்படியே ஒரு இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 1 o'clock போல் ஆயிடுச்சு. அப்போ செகண்ட் இது வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டே இருக்கு. அந்த கேப்பில் இந்த மேடம் தூங்காமல் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வீட்டில் லாஸ்ட் 1 month ரொம்ப பிஸி ஷெடியூலாக போயிட்டுருக்கு. ஏன்னா மிடில் இஸ்மாக்கு பர்த்டே வந்துச்சு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் இந்த ப்ரிப்பரேஷன். ஸோ நாங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறோம், எதுக்காக போகிறோம், எப்போ போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வ்ளாகில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். ஹாவ் எ குட் டே அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.